வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல ஆர்ஜே பாலாஜி நடிச்சு இந்த வருஷம் வெளியான சொர்க்கவாசல் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு ஜெயில தான் நமக்கு காட்டுறாங்க. இந்த ஜெயில ஒரு பெரிய கலவரம் ஏற்பட்டிருக்கு போல. இந்த கலவரத்துல நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. போலீஸுங்க நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. அதே மாதிரி கைதிகள் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. இதை காமிச்சு இங்கதான் சொர்க்கவாசல்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. அந்த கலவரம் ஏற்பட்டு சில வருஷங்கள் ஆயிருச்சு. இருந்தாலும் கலவரம் எதனால ஏற்பட்டதுன்றதை கண்டுபிடிக்கணும்ல, அதனால விசாரணை கமிஷனை போடுறாங்க. அந்த விசாரணைக்கு எட்டா இஸ்மாயில்னு ஒரு நபர் தான் இருக்காரு. அவர் சம்பந்தப்பட்ட ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. முதல்ல கட்டபொம்மன் ஒருத்தரை தான் இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காரு. இவர் அந்த ஜெயில எஸ்பியோட அசிஸ்டண்டா இருப்பாரு. இப்ப கட்டபொம்மன் கிட்ட என்ன நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. கட்டபொம்மன் இருக்காருல, ஒவ்வொருத்தரை பத்தியா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. முதல்ல சிகான்னு ஒரு நபரை பத்தி தான் சொல்றாரு. இவர் இருக்காருல, அரசியல்வாதிக்காக நிறைய கொலைலாம் பண்ணிருப்பாரு. ஆனா அவங்க மாட்டக்கூடாதுன்றதுக்காக இவரை ஜெயிலே வச்சுக்கலாம் நினைச்சிருப்பாங்க. அப்படிதான் சிகா இப்ப ஜெயில இருக்காரு. ஜெயில இருக்க சிகா இருக்காருல, ஜெயில இருக்க எல்லாரையும் இவரோட கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. எல்லாருமே சிகா சொல்றதை தான் கேட்பாங்க. ஆனா சிகா இதெல்லாம் விட்டு வெளியே வரணும்னு நினைக்கிறாரு. அப்படி வெளியே வரணும்னு நினைக்கிறதுக்கு கென்ட்ரிக்னு ஒரு பையன் தான் காரணம். இவனை பொறுத்த வரைக்கும் ஆப்பிரிக்காவை சேர்ந்தவனா இருப்பான். இவனை பொறுத்த வரைக்கும் ஜீசஸ்னா ரொம்ப பிடிக்கும். பாவம்லாம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவன் தான். அப்புறம் எப்படி ஜெயிலுக்கு வந்தான்னு ஒரு கேள்வி வருது இல்ல. ஆக்சுவலா இவன் ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான் இந்த வேலையை பண்ணிருப்பாங்க. இவன் ஏடவிடமா மாட்டிருப்பான். பரவாயில்லன்ற மாதிரி இந்த இடத்துல கைதியா இருந்துட்டு இருக்கான். இங்க இருக்கவங்களையாவது நம்ம மாத்தணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றான். அந்த மாதிரி தான் சிகாவை மாத்தணும்ன்ற மாதிரிலாம் இவன் பேசிட்டு இருக்கான். சிகாக்கு ரைட் ஹேண்டா டைகர் மணின்னு ஒரு நபர் இருக்காரு. சிகா இந்த மாதிரி பண்றதுல டைகர் மணிக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி ஞானஸ்தானம் எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நல்லவரா தான் இருக்கணும். அப்படி இருக்கிறது கஷ்டம். அதே மாதிரி உன்னோட கெத்து குறைஞ்சிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப சிகாக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல. லைட்டா குழம்பிடுறாரு. இவர் எப்ப குழம்பினாலும் சீலன் ஒரு நபர்கிட்ட தான் கேட்பாரு. அண்ணன் நான் என்ன பண்றது நீ சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாரு. இப்பதான் சீலனை பத்தி நமக்கு காட்டுறாங்க. சீலனை பொறுத்த வரைக்கும் சிலோனை சேர்ந்தவரா இருப்பாரு. இங்க ஏடகுடமா மாட்டிருப்பாரு. நிறைய புக்கு படிச்சவரா இருப்பாரு. யாருக்காவது லெட்டர் எழுதணும்னா இவர் தான் எழுதி தருவாரு. அதே மாதிரி போராட்டம்னா முதல் ஆளா இவர் தான் இருப்பாரு. அதனால எப்பவுமே சிகாக்கு சீலன் மேல ஒரு தனி மரியாதை இருக்கும். அதனாலதான் இவர்கிட்ட கருத்து கேட்கிறாரு. சீலன் இருக்காருல, மாறணுமா மாற வேணாமான்னு முடிவெடுக்கிறது உன் விருப்பம்பா, ஆனா மாறினா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நீ தான் முடிவெடுக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால சீலன் இருக்காருல, சரி நான் மாற போறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதனால கென்ட்ரிக்கும் என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ண வச்சிடுறாரு. இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. இஸ்மாயில் இருக்காருல, நான் பார்த்திபனை பத்தி கேட்டேன், நீங்க எதுக்காக சிகாவை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்கன்ற மாதிரிலாம் கட்டபொம்மன் கிட்ட கேட்கிறாரு. சார், பார்த்தி ஜெயிலுக்கு வந்ததுக்கு காரணமே சிகா தான். நீங்க இங்க இருந்து கேட்க ஆரம்பிச்சதான் உங்களுக்கு புரியும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி மேற்கொண்டு சொல்லுங்கன்ற மாதிரி இவரும் கேட்க ஆரம்பிக்கிறாரு. சிகா உள்ளந்தே வெளியே இருக்கவங்களுக்கு வேலைலாம் பாப்பாரு போல. அந்த மாதிரி ஒரு மினிஸ்டர் கால் பண்ணிட்டாரு. ஒருத்தனை போட்டு தள்ளணும், அவன் பேரு சண்முகம் அப்படின்ற மாதிரி போட்டோவெல்லாம் அனுப்பி வச்சிருக்காரு. சிகா இப்பதான் கென்ட்ரிக்க சொன்ன மாதிரி ஞானஸ்தானம் எல்லாம் எடுத்திருப்பாரு. இதுக்கப்புறம் இந்த தப்ப பண்ணணுமா அப்படின்ற மாதிரிலாம் லைட்டா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி பார்த்திபன் ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் தான் இந்த படத்தோட ஹீரோவா இருப்பாரு. இவர் சண்முகம்னு ஒருத்தரை கொலை பண்ணிட்டாருன்ற மாதிரி ஜெயிலுக்கு வராரு. இவர் உண்மையில கொலை பண்ணல போல. ஏன்னா ரொம்ப அன்னீசியா தான் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. இப்போ ஒரு மோதிரத்தை கலட்டுறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாரு. என்னடா யோசிக்கிற, சீக்கிரமா கலட்டுன்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் சோகமா கலட்டி தந்துடுறாரு. இங்க இருக்க கட்டபொம்மன் கிட்ட நான் எந்த தப்புமே பண்ணலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா கட்டபொம்மன் இருக்காருல, இங்க வர எல்லாருமே இந்த மாதிரி தான் சொல்றாங்க. உள்ள போன்ற மாதிரிலாம் இவரை பிடிச்சி தள்ளி விடுறாரு. இப்ப பிரசன்ட்ல இஸ்மாயில் இருக்காருல, ரேவதின்னு ஒரு பொண்ணு கிட்ட தான் பேசுறதுக்காக கூப்பிட்டு இருக்காரு. ரேவதி இருக்காங்கல்ல, எத்தனையோ வாட்டி இந்த விஷயத்த சொல்லிட்டேன், எதுவும் மாறின மாதிரி தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்கிட்ட சொல்லுமா, கண்டிப்பா ஏதாவது நல்லது நடக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்றேன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தியோட உலகம் ரொம்ப சின்னது சார்ன்ற மாதிரி சொல்றாங்க. இப்பதான் ஹீரோவை பத்தி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவோட அப்பா இறந்து போயிருப்பாரு. அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அம்மாக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. யானை கால்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அம்மாவை கூட இருந்து பத்திரமா பாத்துக்கிறாரு. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ரோட்டு கடை தான் வச்சிருக்காங்க. நல்லபடியா இவங்களோட வியாபாரம் எல்லாம் போயிட்டு இருக்கு. கதை சொல்லிட்டு இருக்க ரேவதி இருக்காங்கல்ல, இவங்க கடைக்கு எதிர பூக்கடை தான் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு சேஞ்ச் தேவைப்படுது போல, அதை வாங்குறதுக்காக இவர் கடைக்கு வந்திருக்காங்க. அம்மா இருக்காங்கல்ல, என் பையனை சைட் அடிக்கிறதுக்காக வந்திருக்க, சும்மா சேஞ்சு கீஞ்சுன்னு கதை விடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆமா, இவரை சைட் அடிக்கிறாங்க. இவர் பெரிய பிரசாந்த்ன்ற மாதிரி ரேவதியும் கிண்டல் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ரெண்டு பேருக்குள்ளயும் செட் ஆகாது போல. ஈரவும் வியாபாரத்தெல்லாம் முடிச்சுட்டு அம்மாவை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. அம்மாவை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் ஃபேனா இருப்பாங்க. நான் தியேட்டர்ல விஜயகாந்த் படத்தை பார்க்க போறேன்னு சொல்லிட்டாரு. நானும் வரேன்ற மாதிரி அம்மா சொல்லிட்டாங்க. இல்லம்மா, இன்னொரு நாள் உங்களை கூட்டு போறேன்ற மாதிரி இவர் மட்டும் கிளம்புறாரு.
பார்த்தா இவர் ரேவதியோட வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. ரேவதிக்கு ஒரு பாட்டி மட்டும் தான் இருப்பாங்க. இவரும் வீட்டுக்குள்ள வந்து இவங்க கூட ரொமான்ஸ் எல்லாம் பண்றாரு. இவங்க வெளியே தான் சண்டை போடுற மாதிரி நடிப்பாங்க. உள்ளுக்குள்ள இவங்க ரெண்டு பேருமே க்ளோஸா தான் இருக்காங்க. இவங்களுக்காக கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. அதெல்லாம் போட்டு பாக்குறாங்க. இவர் ட்ரெஸ் தான் கிஃப்டா வாங்கி தந்திருப்பாரு. அதை போட்டு வராங்க. மறுநாள் இவரும் சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்காரு. அம்மாக்கு தெரியாம இவங்க ரெண்டு பேருமே லவ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவோட கடைக்கு சண்முகம்னு ஒருத்தர் சாப்பிடறதுக்காக வருவாரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு முன்னாள் அதிகாரியா தான் இருப்பாரு. சண்முகம் இருக்காருல, ஹீரோக்கு நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணிருக்காரு. அதாவது காசு தேவைப்பட்டா கொஞ்சம் கடன் மாதிரி தருவாரு. இப்ப கூட லோன் அரேஞ்ச் பண்றதுக்கு இவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சண்முகத்தை கொலை பண்ண குற்றத்துக்காக தான் ஹீரோ உள்ள வந்திருப்பாரு. சண்முகத்துக்கும் ஹீரோக்கும் என்ன பழக்கம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இஸ்மாயில் இருக்காரு பாத்தீங்களா, இங்க இருக்க ரேவதி கிட்ட கேக்குறாரு. ரேவதியும் என்ன பழக்கம்ன்றத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சண்முகம் இருக்காருல, ரொம்ப வருஷமாவே ஹீரோவோட கடையில சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஹீரோ கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் ஆயிருக்கும். அதனால தான் நம்ம சைடுல முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலான்ற மாதிரி ஹெல்ப் எல்லாம் பண்ணுவாரு. அவர் லோன் வாங்கி தரேன்னு சொன்னார் பாத்தீங்களா, அது ஏற்பாடு ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிட்டாரு. ஹீரோவும் கேட்டு பயங்கரமா இந்த இடத்துல சந்தோஷம் எல்லாம் பட்டுட்டு இருக்காரு. இதனால ஹீரோ இருக்காருல, அம்மா கிட்ட லவ் பண்ற விஷயத்த சொல்லிடுறாரு. அம்மாவும் சந்தோஷமா ஏத்துக்கிறாங்க. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி ரிங் எல்லாம் போட்டுக்கிறாங்க. இந்த ரிங்க தான் அங்க கலட்டுறதுக்கு இவர் யோசிச்சிருப்பாரு. இப்ப ரெண்டு பேருக்குமே நிச்சயதார்த்தம் எல்லாம் நடந்து முடிஞ்சிருது. கடையில சாப்பிட்டு இருக்க ஒருத்தர் மிளகாத்தூள் சூப்பரா இருக்கு, கொஞ்சம் தர முடியுமான்னு கேக்குறாரு. இல்லன்னு அதெல்லாம் தரதில்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோவோட அம்மா இருக்காங்கல்ல, கேக்குறாருல, கொஞ்சம் தான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால இவருமே ஒரு சின்ன பேப்பர்ல மடிச்சு அவர்கிட்ட தந்துடுறாரு. ஹீரோவோட கடையில ஒரு பெரிய ஒரு வேலை பார்ப்பாரு. அவருக்கு இப்பதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஆக்சுவலா சண்முகம் வீட்டுல கொலால ப்ராப்ளம், பிளம்பர் கிட்ட சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதை பத்தி தான் ஹீரோ கிட்ட சொல்லிட்டாரு. சண்முகம் நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்றாருல, நேரடியா நம்மளே போய் ரிப்பேர் பண்ணிடலான்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோ நைட்டு நேரம் கூட பார்க்காம அவரை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாரு. கூப்பிட்டு பார்த்தா அவர் வெளியே வரமாட்டாரு. சரி நம்மளே ரெடி பண்ணிட்டு போயிடுவோன்ற மாதிரி இவருமே வெளியே இருக்க அந்த கொலையை ரெடி பண்ணிடுறாரு. அங்க இருந்து கிளம்புறாரு. இதெல்லாம் எதிர் வீட்டு நபர் கவனிக்கிறாரு. அவர் லோன்லாம் அரேஞ்ச் ஆயிடுச்சு, இந்த நாள் வந்து காசை வாங்கிக்கலான்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஹீரோவும் சந்தோஷமா காசை வாங்குறதுக்காக பேங்க்குக்கு போறாரு. அதுல இருந்து சில நாள்ல தான் ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி போலீஸுங்க கூட்டு போயிருப்பாங்க. சண்முகத்தை கொலை பண்ணதே இவர்தான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா ரேவதி கண்டிப்பா இவர் கொலை பண்ணலன்னு சொல்றாங்க. இப்ப இஸ்மாயில் இருக்கார்ல, அரெஸ்ட் பண்ண இன்ஸ்பெக்டரை விசாரிக்கிறதுக்காக வர வச்சிடுறாரு. எதை வச்சு பார்த்தி தான் இந்த கொலையை பண்ணான்னு முடிவெடுத்தீங்கன்னு கேட்கிறாரு. இந்த இன்ஸ்பெக்டரும் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் ரவுண்ட்ஸுக்கு போகும்போது சில விஷயங்களை கவனிப்பாரு. பார்த்தி எல்லார்கிட்டயும் கொஞ்சம் ரூடா தான் பேசுவாரு. இன்ஸ்பெக்டர் வெயிட் பண்றாரு. சீக்கிரம் கட்டுன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் இன்ஸ்பெக்டர் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண மாட்டாரா அப்படின்ற மாதிரி பதிலுக்கு பேசுவாரு. அதே மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் பண்ணுவாரு. இதெல்லாம் நிறைய இந்த இன்ஸ்பெக்டர் கவனிச்சிருப்பாரு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை பண்ண அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சில சமயம் பார்த்திக்கு வார்னிங் எல்லாம் கூட தந்திருப்பாரு. அப்படி இருக்கும் போதுதான் அந்த விஷயம் நடந்தது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பார்த்தி காசை வாங்கலான்னு பேங்க் நோக்கி போனாரு பாத்தீங்களா, அப்ப சண்முகம் வீட்டு வாசல்ல ஒரே கூட்டமா இருக்கு. என்ன ஏதுன்னு பார்த்தா சண்முகம் கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படின்றது இவருக்கு தெரிய வருது. ஹீரோவும் வீட்டுக்கு வந்து எல்லார்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லிட்டாரு. எல்லாருமே பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் ரெகுலரா அவரோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. ஒரு கான்ஸ்டபிள் சாப்பிடுறதுக்காக வராரு. அந்த கான்ஸ்டபிள் கிட்ட கேஸ் என்னாச்சு, குற்றவாளியை கண்டுபிடிச்சிங்களான்னு கேக்குறாரு. எந்த க்ளூவும் கிடைக்கலன்ற மாதிரிலாம் அவங்க சொல்றாங்க. சண்முகத்தை கொலை பண்ணாங்க பாத்தீங்களா, அவங்க மிளகா பொடியெல்லாம் போட்டு தான் போயிருப்பாங்க. அது ஹீரோ கடை மிளகா பொடியா இருக்கும். அதனால ஹீரோ மேல உங்களுக்கு டவுட் அதிகமாகுது. அதே மாதிரி எதிர் வீட்டுல இருந்து ஒருத்தர் பார்த்தாரு பாத்தீங்களா, அவரும் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அந்த பையன் தான் நைட்டு வந்துட்டு போனா, அந்த பையன் ஆஷா பிளேட்லாம் கொண்டு போனதை நான் பார்த்தேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சோ இவன் கூட கொலை பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி போலீஸ்க்கு இன்னும் டவுட் அதிகமாகுது. இதெல்லாம் அடிப்படையா வச்சுதான் ஹீரோவை ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்திருப்பாங்க. இன்ஸ்பெக்டர் போட்டு பயங்கரமா அடிச்சிருப்பாரு. ஹீரோவும் காயப்பட்ட மாதிரி நான் எதுவுமே பண்ணலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அந்த பெரியவரும் அம்மாவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என் பையன்லாம் இப்படி பண்ணிருக்க மாட்டான், என் பையனை விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் அம்மா இருக்காங்கல்ல, இன்ஸ்பெக்டரை பார்த்து கெஞ்சிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் கையை பிடிச்சு தான் கெஞ்சிட்டு இருக்காங்க. இப்படிதான் கையை பிடிச்சு பேசுவியான்ற மாதிரி அவர் இருக்கார்ல, அம்மாவை கொஞ்சம் அசிங்கமா சொல்லிடுறாரு. இதை கேட்டுட்டு இருக்க ஹீரோக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. ஏன் இப்படி பேசுனீங்கன்ற மாதிரி இவரை போட்டு இந்த இடத்துல அடிக்க ஆரம்பிக்கிறாரு. எல்லாரும் முன்னாடியும் ஒரு இன்ஸ்பெக்டர் மேலேயே இவன் கையை வச்சிருக்கான், இவன் எப்படி கொலை பண்ணாம இருப்பான், கண்டிப்பா இவன் தான் கொலை பண்ணிருக்கான்ற மாதிரி இவர் கோவப்பட்டு சொல்றாரு. என்னதான் இருந்தாலும் போலீஸ் கிட்ட சாலிடான எவிடன்ஸ் கிடையாது. ஜட்ஜ் இருக்கார்ல, விசாரணை கைதியா இருக்கட்டும்ன்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப விசாரணை கைதியா இவரை ஜெயிலுக்கு கூட்டு போயிட்டு இருக்காங்க. இது அம்மாவும் லவ்வரும் பாக்குறாங்கல்ல, பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியாவது பெயில் வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சைட்ல இவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஜெயில் வாழ்க்கைலாம் ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாப்பாட்டுல இருந்து எதுவுமே நல்லா இருக்க மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. சிகா சொல்லிதான் இவன் பண்ணிருக்கான்ற மாதிரி போலீஸுங்க சொல்றாங்க. சிகா யாருன்னு கூட இவருக்கு சுத்தமா தெரிய மாட்டேங்குது. இப்பதான் சிகாவை பத்தி இவருக்கு தெரிய வருது. இந்த ஜெயில ஒரு முக்கியமான ஆள் தான் சிகான்றது இவருக்கு தெரிய வருது. மத்தவங்க சொல்லிதான் இதெல்லாம் இவருக்கு தெரிய வந்திருக்கும். அந்த சிகா யாரு, சிகாவை பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு.
இப்ப சிகாவை பத்தி நிறைய பேர்கிட்ட விசாரிக்கிறாரு. சிகா எந்த இடத்துல இருப்பாருன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இவர் சிகாவை பத்தி விசாரிச்சுட்டு இருக்கிறது சிகாவோட ஆளுங்களுக்கு தெரிய வருது. நீ எதுக்காக தேவையில்லாம அண்ணனை பத்தி விசாரிக்கிற, அண்ணனை பத்தி விசாரிக்கிற வேலை எல்லாம் வச்சுக்காத, என்ன ஆவனே தெரியாதுன்ற மாதிரி மிரட்டுறாங்க. வேற ஒரு நாள் இவர் வந்துட்டு இருக்கும் போது சில ஆட்கள் இருக்காங்கல்ல, இவரை லாக் பண்ணி இவர்கிட்ட தப்பா நடந்துக்கலாம்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் ஹீரோக்கு ரொம்ப புதுசா இருக்கு. நாம்பளடா என்ன விடுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா இவனுங்க தப்பா நடந்துக்க ட்ரை பண்றாங்க. இத கட்டபொம்மன் எதர்ச்சியா வந்து கவனிச்சிடுறாரு. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, ஓடுங்கன்ற மாதிரிலாம் அடிச்சு அவங்க எல்லாரையும் ஓட விட்டுறாரு. ஹீரோவும் அவனுங்க என்கிட்ட அசிங்கமா நடந்துக்க பார்த்தாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இங்கெல்லாம் அப்படிதான் இருப்பாங்க, நீ தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும், கவனமா இருன்ற மாதிரி இங்க இருந்து அனுப்பி விடுறாரு. இங்க இருந்து எஸ்பி ரிட்டையர் ஆக போறாரு. கண்டிப்பா நமக்கு தான் அந்த போஸ்டிங் கிடைக்கும்ன்ற மாதிரிலாம் கட்டபொம்மன் நினைச்சிருப்பாரு. ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சி மினிஸ்டர் இருக்கார்ல, அவரு ரெஃபர் பண்ணி ஒரு நபரை வர வச்சிருக்காரு. அவரு பேரு சுனில் குமார் அப்படின்றது. இவர் ரொம்ப ஈகோ பிடிச்சவரா இருப்பாரு. ஒழுங்கா இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லார்கிட்டயும் வார்னிங் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. ஜெயில நிறைய ட்ரக்ஸ் எல்லாம் ஓடும் போல, அதெல்லாம் எப்படியாவது ஸ்டாப் பண்ணும் அப்படின்ற மாதிரி சுனில் குமார் யோசிக்கிறாரு. ஆக்சுவலா இந்த ஜெயிலே டாப்னா சிகா தானே, அவனோட ஆளுங்க தான் இதை பண்ண வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. சிகா நீ தானே இதை பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா நிறுத்திடணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சிகா என்ன சொல்றாருன்னா, ஒரு டைம் நான் பண்ணேன், இப்பெல்லாம் நான் அந்த விஷயத்த பண்றது இல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நடிக்காது அப்படின்ற மாதிரி சுனில் குமார் சொல்லிட்டாரு. நான் நடிக்கலாம் இல்ல சார், அப்படியே இருந்தாலும் கண்டுபிடிக்கிறது தானே உங்க வேலை, கண்டுபிடிங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. கொஞ்சம் இவரை கிண்டல் பண்ற மாதிரிலாம் சிகா பேசுறாருல, இதெல்லாம் சுனில் குமாருக்கு கோவத்தை வர வைக்குது. இவன் என்ன ஓவரா பேசுறான், இவனை எதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. சிகாவை பொறுத்த வரைக்கும் தனியா ஒரு செக்டார்ல தான் இருப்பாரு. இந்த இடத்துல போலீஸுங்களே வந்து சிகா மேல கைய வைக்கிறது கஷ்டம். ஏன்னா டக்குன்னு கைய வச்சிட்டாங்கன்னா சுத்தி இருக்க எல்லாருமே போலீஸுங்களே போட்டு அடிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு சிகா இங்க கெத்துன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவங்களுக்குள்ள ஆளுங்க சண்டைலாம் போட்டுப்பாங்க போல. அந்த மாதிரி மணி இருக்கார்ல, ஒருத்தன் கூட சண்டை போடுறாரு, அவனை அடிச்சு போட்டுறாரு. இந்த டைம் தான் ஹீரோ சிகாவை பார்க்கிறதுக்காக இங்க வந்திருக்காரு. ஏற்கனவே ஹீரோ சிகாவை பத்தி விசாரிக்கிறதுனால சிகாவோட ஆளுங்க எல்லாம் கோவமா இருப்பாங்க. இவன் இங்க வந்துட்டானா இவனை சண்டை நடக்கிற இடத்துல அனுப்பி விடணும்ன்ற மாதிரி தள்ளி விட்டுறாங்க. இவன் தான் சண்டைக்கு வந்திருக்கான் போலன்ற மாதிரி மணியும் சண்டைக்கு போறாரு. நான் சண்டைக்கெல்லாம் வரல, சிகாவை பார்க்கிறதுக்காக வந்திருக்கன்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஆனா மணி காதுல வாங்க மாட்டாரு. ஹீரோவை போட்டு இந்த இடத்துல பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. ஹீரோ இருக்கார்ல, சிகா நான் ஒன்னதான் பாக்குறதுக்காக வந்திருக்கேன், உன்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா சிகா கண்டுக்க மாட்டாரு. இதனால மணியும் இந்த இடத்துல போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. அதனால ஹீரோ இருக்கார்ல, மணியோட மெயின் பாயிண்ட்ல அடிச்சிடுறாரு. அதே மாதிரி அங்க ஒரு தட்டு மாட்டுது, அந்த தட்டு வச்சு அவர் மண்டிலேயே அடிச்சிடுறாரு. இவர் முறையா சண்டை போடல, அதனால ஆளுங்கெல்லாம் கோவப்பட்டு ஹீரோவை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப சிகா வேகமா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஏண்டா அவன் சண்டைக்கே வரல, அவனை திடீர்னு உள்ள தள்ளினீங்கன்னா அவன் என்னடா பண்ணுவான், கிடைக்கிறத வச்சுதான் அடிப்பான், நிறுத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோ இருக்கார்ல, சிகா மேலதான் குறிப்பா கோவப்படுறாரு. நீ சண்டையை நிறுத்தணும்னா ஸ்டார்டிங்கே கூட நிறுத்தி இருக்கலாம், இப்போ வந்து நல்லவன் மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரிலாம் சிகாவை போட்டு திட்டிட்டு இருக்காரு. ஒன்னால் தான்டா நான் உள்ள வந்துட்டேன், நீ சொல்லிதான் நான் பண்ணேன்னு சொல்றாங்க, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, அப்படி இருக்கும்போது நீ சொல்லி நான் எப்படிடா பண்ணுவேன், ஒன்னால் தான் நான் மாட்டிக்கிட்டேன், இந்த இடத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணி அழுவுறாரு. நிறைய பேர் ஹீரோவை தொல்லை பண்றாங்கன்னு சிகாக்கு இப்பதான் தெரிய வருது. இதுக்கப்புறம் இவனை யாரும் தொல்லை பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. அதே சமயம் மணியும் கோவப்பட வாய்ப்பு இருக்கு. மணி கிட்ட உறுதியா சொல்லிருங்க, இவன் கிட்ட சண்டைக்கு போகவே கூடாதுன்னு சொல்றாரு. சிகா இப்ப ட்ரக் பிசினஸ் எல்லாம் பண்றது இல்லன்னு சொன்னாரு பாத்தீங்களா, ஆனா சிகாக்கு தெரியாம மணி இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு. 2-3 ஆளுங்களை வச்சுதான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு. சிகாக்கு தெரிஞ்சதுதான் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி லைட்டா இவருக்கு பயமும் இருக்கதான் செய்யுது. அப்படி இருக்கும் போதுதான் இவங்க டீல் பண்ற விஷயம் போலீஸ்க்கு தெரிஞ்சு லாக் பண்ணிடுறாங்க. ஆனா சுனில் என்ன நினைக்கிறாருன்னா, சிகா சொல்லிதான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்கன்ற மாதிரி நினைக்கிறாரு. என்னமோ நல்லவன் மாதிரி அன்னைக்கு பேசின, பார்த்தா ட்ரக் பிசினஸ் தான் நீ இன்னும் பண்ணிட்டு இருக்க, உன் உடம்புல எங்கேயாவது வச்சிருக்கியான்னு நான் பார்க்கணும், சட்டையெல்லாம் கழட்டி காட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால ஆளுங்க கோவப்பட்டு சண்டைக்காக போறாங்க. தப்பு நம்ம மேல இருக்கு, நான் கழட்டி காட்டுறேன்ற மாதிரி இந்த இடத்துல சிகாவும் ஏத்துக்கிறாரு. இப்ப ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு இவர் வெறும் பாடியோட நின்னுட்டு இருக்காரு. ஜட்டிக்குள்ள கையை விட்டு செக் பண்ணனாலும் செக் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சிகா கிண்டலா சொல்றாரு. இதனால சுனிலுக்கு சிகா மேல ரொம்ப கோவம் வரதான் செய்யுது. இந்த கென்ட்ரிக்கு சொன்னதுனால தான் சிகா கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறது இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால முடியலடா, நான் பழைய மாதிரி மாறிடலாம் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்படி மட்டும் மாறிடாதீங்க அப்படின்ற மாதிரி கென்ட்ரிக்கு சொல்லிட்டாரு. கென்ட்ரிக்கு நான் ஜீசஸ் எல்லாம் நம்பல, என்ன பொறுத்த வரைக்கும் ஜீசஸ் எல்லாமே நீ தான், நான் ஒன்ன நம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால கென்ட்ரிக்கும் சந்தோஷமா இவரை கட்டி பிடிக்கிறாரு. சுனிலு எப்படியாவது சிகாவை பழி வாங்கணும்னு நினைச்சாரு. அப்பதான் பார்த்தி கண்ணில் பட்டான்ற மாதிரி கட்டபொம்மன் சொல்லிட்டாரு. நமக்கும் நடந்த விஷயத்த காட்டுறாங்க. காயத்துக்கு ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சு ஹீரோ உட்காந்து இருக்காரு. சுனிலும் ஹீரோ யாரு என்னன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. செய்யாத தப்புக்கு உள்ள வந்துட்டான் போல சார், பையன் ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்ற மாதிரிலாம் கட்டபொம்மன் சொல்றாரு. சுனிலும் இவர சைட்ல ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. சரி அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு, என்னைக்காவது கூட்டு போங்க, அது போதும்ன்ற மாதிரிலாம் ஹீரோ கேட்டுட்டு இருக்காரு. சமையல் இடத்துல பெருசா பிரச்சனை வராது போல, இவனை சமையல் இடத்துல போட்டுருங்கன்ற மாதிரி சுனில் சொல்லிட்டாரு. இப்ப கட்டபொம்மன் அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. இப்ப அந்த இடத்துல இருக்கவங்களை பத்தி எல்லாம் நமக்கு காட்டுறாங்க. எட்டா ஒருத்தர் இருப்பாரு, அவர் பேரு பஷீர் அப்படின்றது. திருநங்கை மாதிரி
நடந்துக்கக்கூடிய ஒரு பையன் இருக்கான். இவன் பேரு ரங்கு அப்படின்றது. இதை தாண்டி மோகன் ஒருத்தர் இருக்காரு. இவர் புத்தி சுவாதிதான் இல்லாதவரா இருப்பாரு. ஆக்ட்ரஸ் ரோஜாவை இவர் லவ் பண்றாரு. ரோஜா கிட்ட கூட்டு போங்க, ரோஜா கிட்ட கூட்டு போங்கன்ற மாதிரிலாம் பாக்குறவங்க கிட்ட எல்லாம் கேட்பாரு. பிரசன்ட்ல இஸ்மாயில் இருக்கார்ல, இந்த ரங்கு கிட்ட விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. ரங்குவோ நடந்த விஷயத்த சொல்றாங்க. ஹீரோ இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவாரு. ஏன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இவர் சமைப்பாரு, எல்லாருக்கும் பரிமாறுவாரு. இவர் நல்ல வேற சமைக்கிறாருல, எல்லாருமே இவரை பயங்கரமா பாராட்டலாம் செய்றாங்க. அப்பதான் அந்த விஷயம் நடந்தது அப்படின்ற மாதிரி ரங்குவும் ஒரு விஷயத்தை பத்தி சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த ஜெயில 3 விஐபிஸ் இருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி எம்எல்ஏங்க தான். அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிற வேலையெல்லாம் இந்த ரங்கு தான் பண்ணுவாங்க. ஆனா ரங்கு எங்கன்னே தெரியல. இதனால பஷீர் இருக்கார்ல, நீ போய் சாப்பாடு கொடுன்னு ஹீரோ கிட்ட தராரு. ஹீரோவும் சரின்ற மாதிரி சாப்பாடு தரதுக்காக வராரு. பார்த்தா அந்த 3 எம்எல்ஏக்கு இவர் கால்லாம் அமுக்கி விட்டுட்டு இருக்காரு. கொஞ்சம் அவங்க கூட ஒன்னாலா இருக்காரு. இத பாக்குற ஹீரோவோட முகம் மாறிடுது. சட்டுன்னு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஜெயிலுக்கு லேடிஸ் எல்லாம் வர வைக்க முடியாதுல்ல, அதனால தான் அந்த 3 எம்எல்ஏஸ் இவர்கிட்ட அட்வான்டேஜ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இத பத்திலாம் இந்த இடத்துல ரங்கு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோக்கு அதை பார்த்தோன்னு ஒரு மாறி ஆயிடும். ஹீரோ பெருசா பேசாம இருக்காரு. நீ கேட்கணும்னு நினைக்கிறத கேளுன்ற மாதிரி ரங்கு சொல்றாங்க. நீ எதுக்காக இப்படி பண்ற, பண்ண முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. நான் முடியாதுன்னு சொன்னா விட்டுருவாங்கன்னு நினைக்கிறியா, அதெல்லாம் விட மாட்டாங்க, புரிஞ்சுக்கோன்ற மாதிரி ரங்கு சொல்றாரு. நீ உனக்கு பிடிக்கலன்னா போக வேணாம், கவலைப்படாத, நான் உன்னை பாத்துக்கிறேன்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்றாரு. என்ன எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும், நீ என்னெல்லாம் பாத்துக்க தேவையில்ல, எல்லாரும் என்ன ஒதுக்குற மாதிரி நீ ஒதுக்காம இருந்தாலே போதும்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோவோட முகம் லைட்டா சோகமா மாறிடுது. இந்த சுனிலை பொறுத்த வரைக்கும் காரணமே இல்லாம எல்லார்கிட்டயும் அதிகமா கோவப்பட்டு இருக்காரு. இதனால எல்லா கைதிகளும் சுனில் மேல கொஞ்சம் கோவப்பட தான் செய்யறாங்க. கென்ட்ரிக்கு பொதுவா கோவமே வராது. கென்ட்ரிக்கே கோவப்படுறது. தேவையில்லாம எதுக்காக சார் தொல்லை குத்துட்டு இருக்கீங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அவன் எதிர்த்து வேற பேசிட்டான்ல, அதனால கென்ட்ரிக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாரு. கென்ட்ரிக்கு பைபிள் வச்சிருப்பான். மதம் சார்ந்த புக்கெல்லாம் இங்க வச்சிருக்க கூடாது. இதை சாக்கா சொல்லி இவரும் பைபிளை கிழிக்கலாம்னு நினைக்கிறாரு. இங்க இருக்க மத்த விஷயங்கள்லாம் மட்டும் ரூல்ஸ் படியா சார் நடக்குது, விடுங்கன்ற மாதிரிலாம் கென்ட்ரிக்கு இந்த இடத்துல சொல்றாரு. ஆனா அவர் கேட்காம என்ன பண்றாருன்னா அந்த பைபிளை கொஞ்சம் கொஞ்சமா கிழிக்க ஆரம்பிச்சிடுறாரு. கென்ட்ரிக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. எஸ்பின்னு கூட பார்க்காம கழுத்தை நெரிச்சிட்டு இருக்காரு. கட்டபொம்மன் இருக்கார்ல, ஜீசஸ் இந்த மாதிரி சண்டை போடவா சொல்லி தந்திருக்காரு, நிறுத்து அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் கென்ட்ரிக்கு விட்டுறான். ஏன் சார் பைபிளை கிழிச்சிங்கன்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா அழுதுட்டு இருக்கான். மேல கைய வச்சிட்டான்ல, இதனால ஏதாவது பண்ணணும்ன்ற மாதிரி எஸ்பி யோசிக்கிறாரு. இவனை அந்த ரூம்ல அடைங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இருட்டவே இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஒரு ரூம்ல இவனை அடைச்சு வச்சிருக்காங்க. இவனுக்கு கொஞ்ச நாள் சாப்பாடுலாம் தராதீங்கன்ற மாதிரி சொல்றாரு. கென்ட்ரிக்கு மாட்டிருக்கான்னு தெரிஞ்சோன்னே இந்த இடத்துக்கு சிகா வந்துடுறாரு. அவனை பார்க்கணும்னு சொல்றாரு. ஆனா இங்க இருக்க போலீஸுங்க பார்க்கலாம் முடியாதுன்னு சொல்றாங்க. இவர் இருக்கார்ல, வேலைக்கு அவன் கேட்கறத மட்டும் தாங்கன்ற மாதிரி நிறைய காசெல்லாம் இங்க இருக்க போலீஸ் கிட்ட தராரு. நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி அந்த போலீஸும் சிகாவை அனுப்பி வச்சிடுறாரு. ஆனா இவனுக்கு சாப்பாடே தரமாட்டாங்க. வேணும்ட்டே இவனை காய போட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல சாப்பாடு தரலான்னு வந்து பார்த்தா இவன் இறந்து போயிருக்கான். என்ன இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி எஸ்பி ஷாக் ஆகுறாரு. பட்டினி போட்டே சாவடிச்சிட்டாங்கல்ல, இதனால சிகாக்கு ரொம்ப கோவம் வந்துருது. பாத்துக்க சொல்லி ஒருத்தர் கிட்ட காசு தந்தாரு பாத்தீங்களா, அந்த போலீஸை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. நானும் மாறலாம் நினைக்கிறேன், எங்க என்ன மாற வர்றீங்க, இன்னைக்கு உன் கதையை முடிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்குள்ள சீலன் இந்த இடத்துக்கு வந்து தடுத்துறாரு. ஏற்கனவே நம்ம எல்லாரையும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க, இத பண்ணன்னு வச்சுக்கோ, இத காரணமா வச்சு இன்னும் டார்ச்சர் பண்ணுவாங்க, ஒன்னால மத்தவங்க தண்டனை அனுபவிக்கணுமா, வேணான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால இவருமே விட்டுறாரு. என்னதான் பண்றது அப்படின்ற மாதிரி சீலன் கிட்ட கேக்குறாரு. ஜெயில இருக்கவங்களுக்குன்னு சில வசதி பண்ணி தரணும், ஆனா எந்த ஒரு வசதியும் பண்ணி தராம தான் இருக்காங்க, அதெல்லாம் எப்படியாவது வாங்கணும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சீலன் சொல்லிட்டாரு. சிகா இவருக்காக கொலை பண்ணிருக்க மாட்டாரு, பெரிய பெரிய ஆளுங்களுக்காக தான் கொலை பண்ணிருப்பாரு. நீ யாருக்காக எத்தனை கொலை பண்ணன்றத வெளியே சொல்லுவன்னு சொல்லு, அவனுங்களே பயந்து வாங்கிட்டு வருவாங்க, அப்ப இந்த விஷயத்தெல்லாம் நம்ம கேட்டு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டாரு. அந்த மாதிரி பண்ணலான்ற மாதிரி இந்த இடத்துல சிகாவும் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இவங்க இந்த மாதிரிலாம் பிளான் போட்டுட்டு இருக்கிறது மேல் இடத்துக்கே தெரிய வந்துருது போல. சிகா அந்த விஷயத்தெல்லாம் வெளியே சொன்னா பிரச்சனைன்னு யோசிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி சிகா கதையை முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலா ஆளுங்கட்சி மினிஸ்டர்னால தானே சுனில் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு, நீ தான் இந்த விஷயத்த பண்ணணும்ன்ற மாதிரி சுனில் கிட்ட சொல்லிடுறாங்க. சுனில் இருக்கார்ல, ஹீரோ மூலியமா இந்த விஷயத்த பண்ணணும்னு யோசிக்கிறாரு. ஹீரோ அம்மாவை பார்க்கணும்ன்ற மாதிரிலாம் கேட்டார்ல, நான் உன்னை கூட்டு போறேன்ற மாதிரிலாம் சுனில் சொல்லிட்டாரு. இப்ப சுனில் இருக்கார்ல, வீட்டுக்கிட்ட கூட்டு வந்துடுறாரு. 5 நிமிஷம் உனக்கு டைம்னு சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோ வீட்டுக்குள்ள வரதை பார்த்து இவங்க 2 பேருமே சந்தோஷமா வந்து கட்டி பிடிச்சிடுறாங்க. அம்மா இருக்காங்கல்ல, லாயருக்காக நிறைய காசு செலவு பண்ணிருப்பாங்க, இப்ப ரொம்ப கஷ்டம் தான் பட்டுட்டு இருக்காங்க. இவர் ஜெயிலுக்கு போனதுல இருந்து கடைக்கும் யாருமே வந்திருக்க மாட்டாங்க, ரொம்ப கஷ்டத்துல தான் இவங்க 2 பேர் இருக்காங்கன்னு தெரிய வருது. ஆனா இப்ப நீ வந்துட்டல, இதுவே போதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ரிலீஸ் ஆயிட்டோம்னு நினைக்கிறாங்கன்னு ஹீரோக்கு புரியுது. நான் ரிலீஸ்லாம் இன்னும் ஆகல, எனக்கு 10 நிமிஷம் தான் டைம் தந்திருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப திரும்பி போயிடுவியான்ற மாதிரி 2 பேருமே ஃபீல் பண்றாங்க. தயவு செஞ்சு போகாது அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க. என்ன இன்னும் வராம இருக்கான்ற மாதிரி சுனிலும் உள்ள வந்துடுறாரு. டைம் ஆயிடுச்சு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சார் நான் இல்லாம என்னோட குடும்பம் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார், என்னை விட்டுருங்க சார், நான் வேற ஏதாவது ஸ்டேட்டுக்கு போய் பொழைச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சி கேட்கிறாரு.
என்னடா குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்க, கிளம்புன்ற மாதிரிலாம் சுனில் சொல்றாரு. ஆனாலே இவர் கிளம்பாம கெஞ்சிக்கிட்டே இருக்காரு. கோவப்பட்ட சுனில் இருக்காருல, ஒழுங்கா வான்ற மாதிரி வேகமா ஹீரோவை இங்க இருந்து இழுத்துட்டு வந்துடுறாரு. வேன்லயும் ஏத்திடுறாரு. வீட்டை பார்த்தோன்னா அந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன் சார், மனசுல வச்சுக்காதீங்க, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கேட்கிறாரு. நானும் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான்டா ட்ரை பண்றேன், இப்போ ஒரு லாயரை தான் பார்க்க போறோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே லாயரை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. அந்த லாயரை இவன் பண்ணதுக்கு எந்த ஒரு சாட்சியும் கிடையாது, ஆனா விசாரணை கைதியா கடைசி வரைக்கும் இவன் ஜெயிலியே தான் இருக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டாரு. தப்பிக்க என்னதான் வழின்னு ஹீரோ கேட்கிறாரு. உண்மையான குற்றவாளி ஸ்டேட்மெண்ட் தந்தாதான் தப்பிக்க முடியும் லாயர் சொல்றாரு. சுனிலும் கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோவோட மனசை மாத்தணும்னு நினைக்கிறாரு. அந்த சிகாவால தான் நீ உள்ள இருக்க, சிகா சொல்லி நீ பண்ணன்ற மாதிரி தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. சிகா சொல்லி நீ பண்ணலன்னு தெரிய வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, உன்னை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு சிகா சொல்லணும். சிகாவை அடிக்கலான்னு பார்த்தா அவன் செல்லுக்கு கூட என்னால போக முடியல, ஆனா நீ நினைச்சனா செல்ல விட்டு அவனை வெளியே கொண்டு வர முடியும். நீ அதை பண்றனா சொல்லு, நான் அவனுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எப்படி செல் வெளியே கொண்டு வரதுன்ற மாதிரி ஹீரோவும் கேட்கிறாரு. சுனில் இருக்கார்ல, டாக்டர் கிட்ட ஹீரோவை கூட்டு வந்துடுறாரு. டாக்டரும் ஒரு பவுடரை தராரு. இது வெறும் பேதி மருந்து தான், பேதி மட்டும் தான் ஆகும், நீ தைரியமா இந்த விஷயத்த கலக்கலான்னு சொல்லிட்டாரு. ஏன்னா ஹீரோ அந்த இடத்துல பிரியாணி செய்யறதுக்காக போக போறாரு. அப்ப இந்த விஷயத்த பண்ணிருன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பண்ணா நம்ம தப்பிச்சிடலாமா, இதை பண்ணலாமா வேணாமான்ற மாதிரிலாம் இவர் பயங்கரமா நைட்டு நேரம் யோசிச்சுட்டு இருக்காரு. கென்ட்ரிக் இறந்து போய் ஒரு குறிப்பிட்ட நாள் ஆயிடுச்சு. அதனால எல்லாருமே பிரியாணி செஞ்சு சாப்பிடலான்னு முடிவு பண்ணிருப்பாங்க. ஹீரோ நல்லா செய்யறாருல, அதனால ஹீரோ செய்யட்டோன்னு சிகா தான் சொல்லியிருப்பாரு. இப்ப இவர் கென்ட்ரிக்கே கடவுளா மாத்திடுறாரு. கென்ட்ரிக்கை பார்த்து தான் வேண்டலாம் செய்யறாரு. அதே சமயம் மணி இருக்கார்ல, நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. விடுடா, இதுக்கப்புறம் அந்த பவுடர் வேலையெல்லாம் பண்ணாத, நான் மாறின மாதிரி நீயும் மாறிடுன்னு சொல்றாரு. பிரசன்ட்ல இஸ்மாயில் கிட்ட நிறைய பேர் பேசினாங்கல்ல, ஆனா ஹீரோ பேசுறதுக்காக வந்திருக்கவே மாட்டாரு. ஒருவேளை ஸ்டார்டிங் கலவரத்துல ஹீரோ இறந்து போயிருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஆனா இப்ப ஹீரோ பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சோ ஸ்டார்டிங் நடந்த கலவரத்துல ஹீரோ சாவலன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இஸ்மாயில் இருக்கார்ல, உன்னை காப்பாத்துறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், எனக்கு எல்லாத்தையும் சொல்லுன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சரி, என்கிட்ட நல்லவன் வேஷம்லாம் போடணும்னு நினைக்காதீங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டுக்கோங்கன்னு சொல்றாரு. சரி, எல்லாத்தையும் சொல்லுன்ற மாதிரி இஸ்மாயிலும் கேட்கிறாரு. சுனில் இருக்கார்ல, எப்படியாவது சிகாவை சாமர்த்தியமா சாப்பிட வைக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அவனை மட்டும் எப்படி சாமர்த்தியமா சாப்பிட வைக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. சிகாவோட ஒவ்வொரு அசைவையும் கவனிச்சிட்டு இருக்காரு. சிகா இருக்கார்ல, அந்த மோகன் கிட்ட எல்லாம் ஜாலியா பேசிட்டு இருக்காரு. எல்லார்கிட்டயும் ஜாலியா விளையாடிட்டுலாம் இருக்காரு. சேர்ந்து பீர்லாம் அடிக்கிறாங்க, டான்ஸ்லாம் ஆடுறாங்க. இருந்தாலுமே சிகா கென்ட்ரிக்கை நினைச்சு ஃபீல் பண்றாரு. இதை இங்க இருக்க மணியும் கவனிக்கிறாரு. ஏதாவது சாப்பிடுனேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரிடா, கொஞ்சம் பிரியாணி எடுத்துட்டு வான்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. மணி பிரியாணி வாங்கலான்னு வராரு. பார்த்தா ஒரு பீஸ் கூட காணோம். ஹீரோ தனியா கொஞ்சம் எடுத்து வச்சிருக்காரு. இது யாருக்குன்னு கேட்கிறாரு. எனக்கு சாப்பிட எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டாரு. ஏண்டா, அண்ணனுக்கே பீஸ் இல்ல, உனக்கு பீஸ் கேக்குதா, இது அண்ணனுக்கு கொண்டு போறேன்ற மாதிரி இவரும் கையில இருந்து புடுங்கிடுறாரு. அதை எடுத்துட்டு வந்து சிகா கிட்ட தராரு. இந்த மாதிரி பண்ணாதான் சிகா கிட்ட பிரியாணி போகன்றதுக்காக ஹீரோ இப்படி பண்ணாரா என்னன்னு தெரியல. சிகா இருக்கார்ல, அந்த பிரியாணியை சாப்பிட்டு முடிச்சிடுறாரு. இப்ப ஹீரோவோட தோல்ல கையை போட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. என்னால் தான் நீ உள்ள வந்ததா நினைக்கிற, ஆனா உண்மை அது கிடையாதுடா, நான் நடந்த விஷயத்த சொல்றேன்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சண்முகம் கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி உள்ள இருந்து இவர்கிட்ட பேசியிருப்பாங்க. ஆனா இவர் தான் மாறிட்டார்ல, நான்லாம் இந்த விஷயத்த பண்ண மாட்டேன்னு சொல்லியிருப்பாரு. சோ வேற ஒருத்தரை வச்சுதான் சண்முகம் கதையை முடிச்சிருக்காங்க. ஆனா சிகா தான் இதை பண்ண சொன்னான்ற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. நீ நம்புறியோ நம்பலையோ, எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான் சொல்றேன்ற மாதிரி சிகாவும் இந்த இடத்துல சொல்லிடுறாரு. இப்ப நைட்டு நேரம் சிகாக்கு பயங்கரமா வயிறு வலிக்குது. வயிறு வலியை கண்ட்ரோலே பண்ண முடியல. இதனால ஆளுங்க இருக்காங்கல்ல, இவரை தூக்கிட்டு போறதுக்காக வராங்க. செல்லுல இருந்து வெளியே கொண்டு வரதுக்காக தான் இப்படி பண்ணிருக்காங்கன்னு சிகாக்கு புரியுது. எல்லாம் வா வேலை தானேன்ற மாதிரி சுனில் கிட்ட கேட்கிறாரு. அப்படி கேட்டவரு இந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. அது ஜெயில இருக்கவங்களுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும்ல, எப்படி சமாளிக்கிறதுன்ற மாதிரி சுனிலும் கட்டபொம்மனும் யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா இன்னைக்கு கண்டிப்பா பெயில் கிடைச்சிரும்ன்ற மாதிரி லாயர் சொல்லியிருப்பாரு. அதனால அம்மாவும் ரேவதியும் ஆளுக்கு முன்னாடி கோர்ட்டுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா தான் கிளம்புறாரு. எனக்கு பெயில் கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரிலாம் மோகன் கிட்ட சொல்லிட்டாரு. மோகனும் வெளியே போனதுக்கு அப்புறம் ரோஜா கிட்ட கேட்டதா சொல்லுன்ற மாதிரிலாம் சொல்றாரு. நாங்க எது நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அது நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி கட்டபொம்மன் சொல்லிட்டாரு. ஹீரோ இருக்கார்ல, கோர்ட்டுக்கு போலான்ற மாதிரி நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்பதான் அவர் இறந்து போன தகவல் உள்ள இருக்கவங்களுக்கு தெரிய வந்துருது போல. பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. அங்க இருக்க போலீஸை லாக் பண்ணி அடிக்கிறாங்க. இப்ப செல்லு கதவெல்லாம் ஓபன் பண்ணிட்டு வெளியே வந்துடுறாங்க. இப்ப கிடைக்கிற எல்லாரையும் போட்டு இஷ்டத்துக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் முன்னாடினா கூட ஹீரோ வெளியே போயிருப்பாரு. அதுக்குள்ள இப்படி நடந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாரு. கலவரத்துல கொலைலாம் நடக்குது, நம்ம உயிரை முதல்ல காப்பாத்திக்கணும் போல அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிக்கிறாரு. ஆக்சுவலா இங்க இருக்க மணி தான் பயங்கரமா கொலை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா சீலன் இருக்கார்ல, நிறுத்துன்ற மாதிரி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றாரு. சாகிறதுக்கு முன்னாடி சிகா சொன்னதை சீலனோ யோசிச்சு பாக்குறாரு. எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், சிகான்ற என் பேரை சொல்லி எந்த உயிரும் போக கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்ப சீலன் அதனால தான் இங்க இருக்க மணியை கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு. மணி கிட்டே இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாரு.
நம்ம போலீஸை கொல்றோம்னா பதிலுக்கு அவங்களும் கொல்லுவாங்க. இந்த மாதிரி மாத்தி மாத்தி கொண்டுகிட்டே தான் இருக்கணும். சிகா இறந்து போனதுக்கு எஸ்பி காரணம்னு நினைக்கிறோம். அந்த எஸ்பியை மாத்தணும். அதே சமயம் இங்க நமக்கு கிடைக்க வேண்டிய எல்லா விஷயங்களும் கிடைக்கணும். இதுக்காக நம்ம போராடுவோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சிகா அண்ணன் உன் மேல மரியாதை வச்சிருக்காரு. நீ சொல்ற மாதிரி நானும் நடக்கிறேன்ற மாதிரி மணி இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்ப இவங்களுமே போலீஸ் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. எங்களுக்கு முறையா கிடைக்க வேண்டிய எல்லா விஷயமும் கிடைக்கணும். எங்களை ஏமாத்த கூடாது. அதே மாதிரி சிகா இறந்து போனதுக்கு நீங்க தான் காரணம். நீங்க பதவி விலகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதெல்லாம் பண்ணுவோம்னு நினைக்கிறியா? பண்ண முடியாதுன்ற மாதிரி சுனில் சொல்லிட்டு இருக்காரு. எப்படி சொன்னா பண்ணுவீங்கன்னு தெரியும்ன்ற மாதிரி சீலன் இருக்காருல, 3 பேரை கூட்டுவாங்கன்னு சொல்லிட்டாரு. ஆக்சுவலா எதிர்கட்சி எம்எல்ஏங்க 3 பேர் இருக்காங்கல்ல, அவங்களதான் இந்த இடத்துல லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க செத்தா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஏன்னா ஆளுங்கட்சியில எதிர்கட்சி எம்எல்ஏ இறந்து போனா இவங்களுக்கு பெரிய இஷ்யூவா மாறிடும். எடுத்தம் கவுத்தம் முடிவு பண்ண முடியாதுல்ல. அதனால மினிஸ்டர் கிட்ட எல்லாம் பேசி அடுத்து என்ன பண்றது அப்படின்ற மாதிரி பொறுமையா தான் இவங்க பிளான் எல்லாம் போட ஆரம்பிப்பாங்க. என்ன இன்னும் கோர்ட்டுக்கு பையன் வரலன்ற மாதிரி அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ஜெயில கலவரம் ஏற்பட்டிருக்கிறது அம்மாக்கு தெரிய வருது. இப்பதான் மணிக்கு ஒரு விஷயம் தோண ஆரம்பிக்குது. ஆக்சுவலா ஹீரோ கிட்ட இருந்து அந்த பிரியாணியை வாங்கி தான் சிகா கிட்ட தந்திருப்பாரு. ஒருவேளை அந்த பிரியாணியில ஏதாவது கலந்து சிகா அண்ணன் உடம்பு பாதிக்கப்பட்டிருக்குமா, அதனால இறந்து போயிருப்பாரா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறது. இதனால கோவப்பட்டவர் என்ன பண்றாருன்னா ஹீரோவை போட்டு அடிக்கிறாரு. இவன் தான் போலீஸுக்காக வேலை பார்த்திருக்கான், இவன் போலீஸோட ஆளுன்ற மாதிரிலாம் சொல்லி அடிச்சிட்டு இருக்காரு. ஏண்டா நீ தானே வாங்கிட்டு போன, அது நான் சாப்பிடறதுக்காக வச்சிருந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. பஷீர் உள்ள புந்து தடுக்கிறாரு. இவெல்லாம் அப்படி பண்ணிருக்க மாட்டான், நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. நான் உண்மையிலேயே எதுவுமே பண்ணலன்ற மாதிரி பஷீர் கிட்ட ஹீரோ சொல்றாரு. பஷீரும் நான் உன்னை நம்புறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு சுனில காட்டுறாங்க. இப்ப சுனிலுக்கு மேல இருக்க அதிகாரி இந்த இடத்துல சார்ஜ் எடுக்கிறதுக்காக வந்துடுறாரு. சிச்சுவேஷன் இந்த அளவுக்கு மோசமா போனதுக்கு நீ தான் காரணம், நீ இதுக்கப்புறம் இங்க இருக்க தேவையில்ல, பக்கத்து ரூம்ல போய் நில்லுன்ற மாதிரி அனுப்பி விடுறாரு. கட்டபொம்மன் நீங்க தான் சப்போர்ட்டிவா இருக்கணும்னு சொல்றாரு. எம்எல்ஏவோட ஹெல்த் எல்லாம் ஓகேவா இருக்கா பாக்கணும், டாக்டர்ஸ் அனுப்புறோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி அனுப்பிக்கோங்கன்ற மாதிரி கைதிங்க ஏத்துக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த ஒருத்தர் டாக்டர் ஒருத்தர் போலீஸா இருப்பாரு. சமயம் கிடைச்சா அட்டாக் பண்ணிடலாம்னு அந்த போலீஸ் யோசிக்கிறாரு. லொகேஷனை பாக்குறதுக்காக தான் இவங்க வந்திருக்காங்க. ஆனா கைதிகள் ரொம்ப உசாரா கண்ணை மூடி தான் அந்த இடத்துக்கு கூட்டு வராங்க. அந்த 3 பேரை எங்க வச்சிருக்காங்களோ அந்த இடத்துக்கு கண்ணை மூடி தான் கூட்டு வராங்க. வந்ததுல ஒருத்தர் டாக்டர் இல்லையோன்ற மாதிரி உங்களுக்கு டவுட் வருது. நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவருக்கு சுத்தமா கொடுக்க தெரியல. சோ அவர் டாக்டர் இல்ல, போலீஸ்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருது. ஓஹோ நீங்க இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா, விட மாட்டோன்ற மாதிரி இவங்களும் டென்ஷன் ஆயிடுறாங்க. திரும்பி அவங்க 2 பேரை அனுப்பி வைக்கும் போது நாக்க வெட்டி அனுப்பி வச்சிருக்காங்க. இதை பாக்குற போலீஸுங்களாம் இந்த இடத்துல பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. நாக்க வெட்டினது ஹீரோன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. எது ஹீரோ நாக்க வெட்டினானா அப்படின்ற மாதிரி கட்டபொம்மன் ஷாக் ஆயிடுறாரு. மணி தான் நாக்க வெட்டுறதுக்காக வராரு. ஆனா திடீர்னு நிறுத்திடுறாரு. ஹீரோ போலீஸ் ஆளா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு மணிக்கு டவுட் இருக்குல்ல, அதை கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. நீ போலீஸ் ஆள் இல்லைன்னு வச்சுக்கோங்க, வந்து நாக்க வெட்டுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல என்னாலாம் முடியாதுன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. நீ வெட்டி தான் ஆகணும்ன்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. அப்பதான் நம்புவோன்ற மாதிரி சொல்றாங்க. நீ வெட்டலனா உன்னை என்ன பண்ணுவோன்னு தெரியாது, ஒழுங்கா வெட்டு வெட்டுன்ற மாதிரி சொல்றாங்க. வேற வழி இல்லாம இவர் தான் நாக்க வெட்டி அனுப்பியிருப்பாரு. அப்படி பண்ணதை நினைச்சு இவர் பயங்கரமா ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஜெயிலுக்கு வெளியே எதிர்கட்சியை சேர்ந்தவங்க எல்லாம் பயங்கரமா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அவனுங்க நாக்கெல்லாம் வேற வெட்டி அனுப்பிட்டாங்கல்ல, இதுக்கப்புறம் இறங்கி போறதுதான் நல்லதுன்ற மாதிரி போலீஸுங்க யோசிச்சிருப்பாங்க. அவங்க கோரிக்கையில ஒரு பாதி கோரிக்கையை நிறைவேற்றிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப பேசுறதுக்காக இவங்க மேல வந்துடுறாங்க. எஸ்பியை நீக்க சொன்னீங்கல்ல, நாங்க எஸ்பியை நீக்கிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்க கேட்டதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நாங்க பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சீலன் அதுக்கே ஓகேன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. ஆனா மணியால இந்த விஷயத்தை ஏத்துக்க முடியல. கண்டிப்பா நம்மள நம்ப வச்சு ஏமாத்திடுவாங்க, இதை விடக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீங்க எஸ்பிஐ இந்த இடத்துக்கு அனுப்பி வைங்க, என் கையால சாவடிப்பேன்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் அனுப்ப முடியாதுன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அப்ப இப்பயே 3 பேரோட கதையை முடிக்கிறேன்ற மாதிரி இவர் நடக்க ஆரம்பிக்கிறாரு. டே 3 பேரை முடிச்சா நம்ம எல்லாரும் கதையும் முடிச்சிருவாங்க, நிறுத்துன்ற மாதிரி ஹீரோ தடுக்கிறாரு. அதை மீறி இவர் இருக்கார்ல, அங்க இருக்க 3 பேரோட கதையை முடிக்கலாம்னு நினைக்கிறாரு. ஆனா ஹீரோ தான் தடுத்து பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காரு. சீலனுமே நிறுத்து, எதுக்காக இப்படி பண்ற, 3 பேரை கொண்டு வச்சுக்கோ, நம்ம எல்லாரையும் காலி பண்ணிடுவாங்க, பிரச்சனை வேணான்னு சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் சீலன் சொல்றதை கேட்க கூடாதுன்னு மணி நினைக்கிறாரு. மணிக்கு சப்போர்ட் பண்ற ஆளுங்க இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் ஒண்ணு சேர்த்துக்கிறாரு. இப்ப இந்த 3 எம்எல்ஏங்களை வெளியே இழுத்துட்டு வந்துடுறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல எஸ்பி இந்த இடத்துக்கு வரணும், அப்படி இல்லைன்னா 3 பேரோட கதையை முடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்காரு. இப்போ வரைக்கும் போலீஸுங்க தானே இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப மினிஸ்டரே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்னதான் சொல்றாங்கன்னு கேட்கறாரு. எஸ்பியை உள்ள அனுப்ப சொல்றாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அனுப்பி விட வேண்டியதானயா, ஒரு உயிருக்காக எதுக்காக இவ்வளவு நேரம் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்ற மாதிரிலாம் மினிஸ்டர் கேட்கறாரு.
இதெல்லாம் தள்ளி இருந்து அந்த எஸ்பியுமே கவனிக்கிறாரு. பயங்கரமா பயப்படுறாரு. பஷீர் இருக்கார்ல, அவங்க 3 பேருக்கு போய் சாப்பாடு கொடுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இந்த இடத்துல ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. அந்த 3 எம்எல்ஏங்களை ஒரு இடத்துல மறைச்சு தானே வச்சிருக்காங்க. அந்த இடத்துக்கு இவருமே சாப்பாடு தரதுக்காக வந்துடுறாரு. இவர் ஒருத்தர் நாக்க வெட்டிட்டார்ல, அவர் கோவப்படுறாரு. ஆனா மத்த 2 பேர் இருக்காங்கல்ல, நாக்க வெட்டினால இவன் தான் நம்ம உயிரை காப்பாத்தினது, கோவப்படாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. மோகன் இருக்கார்ல, எனக்கு கொஞ்சம் ட்ரக்ஸ் தாங்கன்னு கேட்கிறாரு. அதெல்லாம் தர முடியாதுன்ற மாதிரி மோகனை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ ஒரு கவர் வச்சிருந்தான், நான் ஹீரோ கிட்ட வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. எது ஹீரோ கவர் வச்சிருந்தானா, என்ன மாதிரி கவர் வச்சிருந்தான் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல மணி கேட்கிறாரு. பேதி மாத்திரையை கலக்க சொல்லி ஹீரோ கிட்ட தந்தாங்க பாத்தீங்களா, கடைசி வரைக்கும் ஹீரோ அதை கலந்திருக்கவே மாட்டாரு. அப்புறம் எப்படி அது நடந்ததுன்னு நமக்கு தெரியல. நான் மாத்திரையை கலக்கவே இல்லைன்ற மாதிரிலாம் ரங்கு கிட்ட சொல்லிட்டாரு. இதை ஏன்டா இன்னும் வச்சிருக்க, எங்கேயாவது போடுன்ற மாதிரி ரங்கு சொல்றாங்க. இவர் இருக்கார்ல, ஒரு இடத்துல அதை மறைச்ச மாதிரி வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி இருப்பாரு. இவர் கிளம்பி போனதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துல மோகன் உக்காண்டு இருக்கிறது தெரிய வருது. மோகனும் அந்த கவர் இருக்கிற இடத்த பத்தி மணி கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப மணியும் ஆளுங்களும் அந்த கவருக்குள்ள என்ன இருக்குன்னு எடுத்து பாக்குறாங்க. அது பேதி மருந்துன்றதே உங்களுக்கு தெரிய வருது. அப்ப இந்த மாதிரி எதையோ கலந்திருக்கான் போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ அந்த 3 பேர்கிட்ட பேசிட்டு இருக்காருல, அந்த 3 பேர் ஒரு விஷயத்த சொல்றாங்க. எங்களுக்குன்னு தனியா ஒரு வாக்கி டாக்கி இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா இவங்களுக்கு வேண்டியதெல்லாம் இங்க இருக்க போலீஸுங்க பண்ணுவாங்கல்ல, அதனால தனியா ஒரு வாக்கி டாக்கி இருக்கும். அதை எடுத்து எப்படியாவது தகவலை கொடுன்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோவும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, அவங்க சொன்ன இடத்துல வாக்கி டாக்கியை தேடுறாரு, கிடைச்சிருது. இப்ப வாக்கி டாக்கி மூலியமா கான்டாக்ட் பண்ணலாம் நினைக்கிறாரு. அந்த சமயம் ரூம்ல சுனில் தான் இருப்பாரு. சுனிலும் ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. சுனில் இவரோட உயிரை காப்பாத்திக்கணும்ல, அதனால எப்படியாவது அந்த 3 பேரை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த 3 பேர் எங்க இருக்காங்கன்னு மட்டும் சொல்லிட்டா, நான் எப்படியாவது டீமோட உள்ள வந்து அவங்க 3 பேரை ரெஸ்கியூ பண்ணிடுவேன், ஒன்னையும் நல்லபடியா பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன பாத்துக்கிறது கூட ரெண்டாவது, இங்க அப்பாவிங்க யாரும் சாகக்கூடாது, எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. இவருமே ப்ராமிஸ் பண்றாரு. ஆளுங்க வச்சிருக்க இடத்த பத்தி எல்லாம் ஹீரோ சொல்றத பஷீர் கவனிச்சிடுறாரு. அப்ப இவன் நம்ம கூட்டத்துல இருந்து அவங்களுக்காக வேலை பாக்குறானா அப்படின்ற மாதிரிலாம் பஷீருக்கு கோவம் வருது. ஏறக்குறைய இந்த இடத்துல சுனில உள்ள அனுப்பலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. சுனில் இருக்காருல, அவங்க 3 பேர் எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு சார், என்ன அனுப்பலான்ற அளவுக்கு நீங்க யோசிச்சிட்டீங்க, என்ன நம்பி ஒரு டீமை மட்டும் தாங்க, அந்த டீம் மூலியமா அவங்க 3 பேரை நான் ரெஸ்கியூ பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி, இவன் போய் சாவறதுக்கு இவன் டீமோட போய் காப்பாத்துறேன்னு சொல்றான்ல, அப்படி பண்ணலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப ஜெயில இருக்க எல்லா லைட்டையும் கட் பண்ணிடுறாங்க. பஷீர் இருக்கார்ல, போலீஸ் எப்பனாலும் வரலாம், உசாரா இருக்கணும்ன்ற மாதிரி அந்த 3 பேர் இருக்கிற இடத்த மாத்தலான்ற மாதிரிலாம் நினைக்கிறாரு. அதுக்குள்ள போலீஸ் டீமோட அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எக்ஸாக்ட் லொகேஷன் தெரியும்ல, அந்த இடத்துல இருக்க ஆளுங்களெல்லாம் இவங்க பயங்கரமா அட்டாக் பண்றாங்க. அதே மாதிரி மாட்டி இருக்க 3 பேரை காப்பாத்தலாம் ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ தான் சிகாவை சாவடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி மணி நினைக்கிறாரு. பயங்கரமா ஹீரோ கூட சண்டை போடுறாரு. ஹீரோ பதிலுக்கு சண்டைலாம் போட மாட்டாரு, தள்ளி விட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிடுறாரு. சுனில் கூட வந்த டீம் இருக்காங்கல்ல, அந்த 3 பேரை காப்பாத்திடுறாங்க. சுனிலும் இஷ்டத்துக்கு எல்லாரையும் ஷூட் பண்றாரு. பஷீர் மேல புல்லட்லாம் பட்டுது. பஷீர் இப்ப உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போது தான் ஹீரோ வராரு. பஷீர் இருக்கார்ல, உன்ன மாதிரி துரோகியை நான் பார்த்தது இல்லைன்னு சொல்றாரு. சத்தியமா நான் எந்த ஒரு துரோகமும் பண்ணல, புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதுக்குள்ள பஷீரோட உயிர் போயிருது. அவங்க 3 பேர் சேஃப் ஆயிட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னா கட்டபொம்மன் இருக்காரு பாத்தீங்களா, டீமோட உள்ள இறங்கிடுறாரு. இதுக்கப்புறம் எது வந்தாலும் பாத்துக்கலாம்னு நினைக்கிறாரு. இஷ்டத்துக்கு கண்ணில் மாற்ற எல்லாரையும் ஷூட் பண்ணிட்டு இவங்க உள்ள நுழையிறாங்க. இப்பதான் கட்டபொம்மன் எவ்வளவு பெரிய கேடின்றதை நமக்கு காட்டுறாங்க. சுனில பொறுத்த வரைக்கும் சிகாவை வயிறு சரியில்லாம போக வச்சு வெளியே கொண்டு வரணும்னு நினைச்சிருப்பாரு. ஆனா கட்டபொம்மன் காலி பண்ணோன்னே நினைச்சிருப்பாரு. அதுக்காக அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட மோகனை தான் கரெக்ட் பண்ணிருப்பாரு. இதை எப்படியாவது அவனை சாப்பிட வைக்கணும்ன்ற மாதிரி ஒரு அல்வாவை தந்திருப்பாரு. ஆக்சுவலா சிகா கிட்ட பேசுறதுக்காக இந்த மோகன் வந்தார்ல, இந்த அல்வா நான் சாப்பிட்டுட்டேன், நீயும் சாப்பிடுன்ற மாதிரி ஊட்டி விட்டுருப்பாரு. சாதாரணமா சிகா சாப்பிட்டுருப்பாரு. இதை மட்டும் பண்ணிட்டேன்னா ரோஜா கிட்ட கூட்டு போறன்ற மாதிரி தான் கட்டபொம்மன் சொல்லியிருப்பாரு. அதனால தான் மோகன் பண்ணிருப்பாரு. ரோஜா கிட்ட என்ன கூட்டு போங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி இவரும் போக விட்டு கண்ணால ஷூட் பண்ணிடுறாரு. கலவரத்துல மோகனும் இறந்து போன மாதிரி கொண்டு வந்துடுறாரு. சுனில் இருக்கார்ல, ஆளுங்க காப்பாத்துற வரைக்கும் சேஃபா இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா அந்த இடத்த கண்டுபிடிச்சு ஹீரோ வந்துடுறாரு. யாரையும் கொல்ல மாட்டேன்னு சொன்னல, ஏன்டா கொன்னன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இவங்க 2 பேர் சண்டை போடும் போது மத்தவங்களும் வந்துடுறாங்க. எல்லாருமே சுனில காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா சுனில ஹீரோவை மாட்டி விடணும்னு நினைக்கிறாரு. எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தது யாருன்னு நினைக்கிறீங்க, ஹீரோ தான் கொடுத்தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நம்மள மாட்ட வைக்க ட்ரை பண்றானே அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கோவப்படுறாரு. அவன் பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடியே கொடூரமா அவனை சாவடிச்சிடுறாரு. ஹீரோவை பார்த்து சந்தேகப்பட்டாங்கல்ல, அவங்களாம் இப்ப மிரண்டு போயிடுறாங்க. வேற யாருக்காவது நான் ப்ரூவ் பண்ணுமான்ற மாதிரிலாம் கோவமா கேட்கிறாரு. இவங்க எல்லாருமே கொஞ்சம் அமைதியாயிடுறாங்க. அதாவது இவரை பெரிய ரவுடி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. கட்டபொம்மன் திட்டமிட்டு சில விஷயங்களை பண்ணார்ல, அதெல்லாம் இங்க சொல்ல மாட்டாரு. நான் உள்ள போனேன், நிறைய பேர் இறந்து போயிருந்தாங்க, அதை தான் பார்த்தேன்னு சொல்லிட்டாரு. அதே சமயம் ஹீரோ இருக்கார்ல, இவர் தான் சுனில கொண்டிருப்பாரு. ஆனா இந்த இடத்துல அதை சொல்ல மாட்டாரு. கலவரம் நடந்தது அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி முடிச்சிடுறாரு. இப்ப 2 பேரையும் வண்டியில ஏத்துறாங்க. வண்டியில உட்காந்துட்டு இருக்கும் போது இவங்க 2 பேருமே மாத்தி மாத்தி ஒரு பார்வை பாத்துக்கிறாங்க.
கட்டபொம்மனுக்கு எஸ்பி பதவி கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணார்ல, இப்ப கட்டபொம்மன் எஸ்பியா தான் இருக்காரு. அந்த பதவியை வாங்கணுன்றதுக்காக தான் சில விஷயங்களை பண்ணிருப்பாரு. அதாவது அந்த சுனில் முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முடிக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாரு. சாமர்த்தியமா சில பிளேவெல்லாம் பண்ணிருப்பாரு. ஹீரோ இன்னமும் ஜெயில தான் இருக்காரு, ஆனா கொஞ்சம் நிம்மதியா இருக்காரு. ஆக்சுவலா பஷீர் எட்டு மாதிரி பொசிஷன்ல இருந்தார்ல, இப்ப இவர் எட்டு மாதிரி பொசிஷன்ல இருக்காரு. இவரால் தானே அந்த 3 எம்எல்ஏங்க தப்பிச்சாங்க. தனிப்பட்ட முறையில ஹீரோக்கு ஒரு ஃபேவர் பண்ணிருப்பாங்க. உன்னை வெளியே எடுக்க முடியாது, ஆனா உன் ஃபேமிலிக்கு காசு தரோன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஃபேமிலிக்கு நிறைய காசு கிடைச்சிருக்கு. அது மூலியமா இப்போ ஒரு ஹோட்டல் தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. லைஃப் இப்ப நிம்மதியா போகுது. ஆனா பையன் இல்லல்ல, அந்த குறை மட்டும் அம்மாக்கு இருக்கு. அடிக்கடி அந்த போட்டோவை பாத்துக்கிறாங்க. ஹீரோவும் அந்த போட்டோவை பாக்குறாரு. அதாவது நிச்சயம் அன்னைக்கு ஒரு போட்டோ எடுத்தாங்கல்ல, அந்த போட்டோவை பாக்குறாரு. கொஞ்ச நேரம் போட்டோவை பார்த்துட்டு இவரோட வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. இந்த லைஃபுக்கு இவர் பழகிட்டாருன்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.